மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்ற இந்த டாப்பிக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கான்ஸ்டியூஷன் எப்படி உருவானது. ஸோ கான்ஸ்டியூஷன்னா என்ன? கான்ஸ்டியூஷன் அப்படின்றது ஒரு நாட்டோட சுப்ரீம் லீகல் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் அப்படின்றதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும், பவர்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் த கவர்மெண்ட் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் சிட்டிசன், அப்புறம் ரைட்ஸ் ஆஃப் சிட்டிசன். ஸோ இந்த மாதிரி கவர்னன்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறது தான் இந்த கான்ஸ்டியூஷன் அப்படின்றது. ஸோ அப்படிப்பட்ட இந்த கான்ஸ்டியூஷன் எப்படி உருவானது, அந்த கான்ஸ்டியூஷனை உருவாக்குறதுக்காக போடப்பட்ட ஒரு குழு தான் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படின்றது. ஓகே, சரி, நம்ம டைரக்டாக டாபிக்கில் போயிடலாம். ஸோ மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்றது பார்க்க போகிறோம் இன்னைக்கு. ஓகே, ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெய்லி பாலிட்டியில் ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம பார்ப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாம்லையும் கேட்கக்கூடிய பேசிக் ஃபேக்ட்ஸ் எல்லாமே நம்ம இதில் கவர் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் இந்த வீடியோஸ் பார்த்தோன்னா நமக்கு எல்லா ஃபேக்ட்ஸுமே கவர் ஆகிடும். ப்ரிலிம்ஸ் ஆங்கிளில் நம்ம எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ணிவிடுவோம். ஓகே, சரி, ஓகே, சரி. ஸோ இந்த கான்ஸ்டியூஷன் அப்படின்ற இந்த ஒரு டாக்குமெண்ட் ஏன் தேவைப்பட்டுச்சு, ஸோ இதுக்கான ஐடியா விதையை யார் போட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1934 எம்என் ராய் அப்படின்றவர் முதல்ல நம்மளை ஆள்றதுக்கு கான்ஸ்டியூஷன் அப்படின்றது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த பிரிட்டிஷர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பட்டய சட்டம், சார்ட்டர் ஆக்ட், இந்தியன் கவுன்சில் ஆக்ட், அப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படின்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதுலேருந்து தான் பார்த்தீங்கன்னா நம்மளை ரூல் பண்ணிருந்தாங்க. ஸோ முதல்ல ஒரு பெரிய கண்ட்ரியான இந்தியாவை ரூல் பண்ணுறதுக்கு கான்ஸ்டியூஷன் அப்படின்றது வேணும் அப்படின்ற அந்த ஐடியாவை ப்ரப்போஸ் பண்ணது யாரு அப்படின்னா எம்என் ராய். இவர் ஒரு கம்யூனிஸ்ட். ஓகேவா? ஓகே, ஸோ இது கொஸ்டினாக கேட்கலாம், யாரோட ஐடியாவில் கான்ஸ்டியூஷன் உருவானது அப்படின்னா எம்என் ராய். எந்த இயர்? 1934. ஸோ 1935 ஐஎன்சி, இந்தியன் நேஷனல் காங்கிரஸும் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் அப்படின்றது வேணும் அப்படின்றத டிமாண்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ 1938 ஜவஹர்லால் நேரு சேம் டிமாண்டை வைக்கிறாரு. ஓகே, ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா கான்ஸ்டியூஷன் அப்படின்றது வேணும் அப்படின்ற டிமாண்டை யார் எந்தெந்த வருஷத்தில் வச்சாங்க அப்படின்றதான் பார்க்குறோம். 1934 எம்என் ராய், 1935 இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் கேட்குறாங்க, 1938 ஜவஹர்லால் நேரு கேட்குறாரு. ஓகேவா? ஸோ 1940 தான் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஆகஸ்ட் ஆஃபர் அப்படின்றத கொடுப்பாங்க. 1940 பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஆகஸ்ட் ஆஃபர் அப்படின்றத கொடுப்பாங்க. ஸோ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் 2 பீரியட். ஸோ இந்த வேர்ல்டு வார் 2 இந்தியன்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம், பிரிட்டிஷ்க்கு ஆதரவாக சண்டை போடுறது களத்தில் பிரிட்டிஷ் இந்தியன்ஸ் வேணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக இந்த மாதிரி ஒரு ஆஃபர் கொடுத்துருப்பாங்க இந்தியன்ஸ்க்கு. என்ன அப்படின்னா, நீங்கள் வேர்ல்டு வார் 2 பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணுறதுக்கான ஒரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி உருவாக்கி தரோம் அப்படின்றத முதல்ல அக்செப்ட் பண்ணது எப்போ அப்படின்னா ஆகஸ்ட் ஆஃபர்ல தான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஓகே. 1942 கிரிப்ஸ் ப்ரொபோசல்ல சேம் அதே தான் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி நாங்கள் உங்களுக்கு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்கி தரோம். ஸோ அந்த அமைப்பை வச்சு நீங்கள் சுதந்திரமாக இண்டிபெண்டா எந்த கவர்மெண்ட், பிரிட்டிஷ் கவர்மெண்டோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் நீங்கள் கான்ஸ்டியூஷனை உருவாக்கிக்கலாம் அப்படின்ற அந்த டிமாண்டை அக்செப்ட் பண்ணது தான் இந்த ஆகஸ்ட் ஆஃபர் அண்ட் கிரிப்ஸ் ப்ரொபோசல் அப்படின்றது 1940 அண்ட் 1942. ஸோ 1946 பார்த்தீங்கன்னா கேபினெட் மிஷன் அப்படின்றது ஒன்று செட்டப் பண்ணியிருப்பாங்க. 1946 எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா மார்ச் 1946 செட்டப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மெம்பர் இருப்பாங்க. பெத்திக் லாரன்ஸ், ஏவி அலெக்சாண்டர் அப்படின்றவங்கலாம் இருப்பாங்க. ஸோ அதில் இந்த கேபினெட் மிஷன் பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருப்பாங்க. அதாவது கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படின்ற ஒரு அமைப்பு எப்படி இருக்க போகுது. ஓகே, ஸோ அதில் உள்ள மெம்பர்ஸ்லாம் எந்த மாதிரி அந்த மெம்பர்ஸை நம்ம அகாமடேட் பண்ண போகிறோம், லைக் எலெக்ஷனா, இல்லை டைரக்ட் எலெக்ஷனா, இன்டைரக்ட் எலெக்ஷனா, இல்லை நாமினேஷன் பண்ணுறது மூலமாவா. ஸோ அப்படின்ற இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட ஒரு ஸ்ட்ரக்சரை ப்ராப்பராக டிஃபைன் பண்ணியிருப்பாங்க இந்த கேபினெட் மிஷனில். ஸோ இப்போ நம்ம உருவாக்கின கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படின்றது இந்த கேபினெட் மிஷனோட ஒரு அக்செப்டன்ஸ், அந்த பேசிஸாக வச்சு தான் நம்ம கான்ஸ்டியூஷன் அசம்பிளி உருவாக்கணும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படி கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படின்றது உருவாக்குறாங்களா? ஓகே, கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி அப்படின்றது உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க கான்ஸ்டியூஷன் அசம்பிளின்றது. ஸோ இந்த கேபினெட் மிஷனில் சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் சொல்கிறோம். ஸோ இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படின்றது டோட்டல் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா 389 மெம்பர்ஸ் இருக்க போகிறாங்க. ஓகேவா? டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி 389 மெம்பர்ஸ் அப்படின்றத டோட்டல் ஸ்ட்ரென்த்தை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஓகே, அண்ட் 296 அதில் 389ல் 296 அப்படின்றது பிரிட்டிஷ் ஆளுகையின் கீழ் இருக்கக்கூடிய
அந்த டெரிட்டரியிலேருந்து அந்த சீட்ஸ் கொடுக்கப்படும். அண்ட் 93 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா 93 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருப்பாங்களே, ஓகே, சுதேசி மாகாணங்கள். ஸோ அவங்களுக்கான சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 93 அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த 296லேயே 292 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ப்ரொவின்சஸ், இந்த கவர்னர் ப்ரொவின்சஸ்ன்னு சொல்லுவாங்க, ஓகேவா. 11 கவர்னர் ப்ரொவின்சஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 292 சீட்ஸும், அதே மாதிரி 4 சீஃப் கமிஷனர் ப்ரொவின்சஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 சீட்டும் வந்து ஒதுக்கியிருப்பாங்க, ஓகேவா. ஓகே, ஸோ இந்த 389 மெம்பர்ஸ் எலெக்ட் பண்ண போறாங்க இல்லையா. ஸோ எந்தெந்த ஷீட் ஷேரிங்ன்றதை நம்ம சொல்லிட்டோம். ஸோ எப்படி எலெக்ட் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் த ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் மூலம் தான் நமக்கு இந்த 389 மெம்பர்ஸை வந்து அகாமடேட் பண்ண போறாங்க. ஓகே, ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்றது வந்து என்னன்னா ஒவ்வொரு ப்ரொவின்சஸ்லையும் பேஸ்ட் ஆன் த பாப்புலேஷனை வச்சு பார்த்தீங்கன்னா எலெக்ட் பண்ணுவாங்க. இருக்கக்கூடிய பாப்புலேஷனை வச்சு ரஃப்லி வந்து பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் பாப்புலேஷனுக்கு ஒரு சீட் அப்படின்ற மாதிரி அலாட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஓகேவா, 1 மில்லியன் பாப்புலேஷனுக்கு ஒரு சீட் அப்படின்ற மாதிரி அலாட் பண்ணி மொத்த பாப்புலேஷன் எவ்வளவோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி இத்தனை சீட்ஸ் 389 அப்படின்ற அந்த நம்பர் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் இன்னும் என்னன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோட்டா இருக்கு, பிசிக்கு எஸ்சிக்கு அந்த மாதிரிலாம் நம்ம எஜுகேஷனில் வந்து ரிசர்வேஷன் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி அப்போ வந்து இந்த இருக்கக்கூடிய மொத்த சீட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா 3 கம்யூனிட்டிக்கு வந்து பிரித்து கொடுக்க போகிறாங்க. ஒன்று ஜென்ரல், ஓகே, இன்னொன்று வந்து சிக்ஸ் அண்ட் முஸ்லிம்ஸ். ஓகே, ரிசர்வேஷன் இந்த 389 சீட்டில் ரிசர்வேஷன் அப்படின்றது இந்த 3 பேருக்கு இருக்கும். ஜென்ரல் கேட்டகரி ஒன்று, சிக்ஸ் ஒன்று, முஸ்லிம்ஸ். ஸோ ஜென்ரல் அப்படின்னா என்ன டிஃபைன் பண்ணியிருப்பாங்கன்னா சிக்ஸும் முஸ்லிம்ஸும் இல்லாத எல்லா சமூகமும் இந்த ஜென்ரலுக்குள்ள அகாமடேட் ஆயிரும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க, ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா ஸோ இந்த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளிக்கு ஓகே 389 மெம்பர்ஸ் சீட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து எலெக்ஷன் நடத்தணும். ஸோ ஓகேவா, எலெக்ஷன் நடக்குது. ஸோ அதாவது என்னன்னா கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி அப்படின்றது 389 சீட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஓகே, கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளின்றது 389 சீட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தோம் ஜென்ரல், சிக்ஸ், அப்புறம் முஸ்லிம்ஸ். ஸோ இவங்க 3 பேருக்கும் ரெப்ரசன்டேஷன் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பார்த்தோம். ஓகே, ஸோ இந்த 389 எப்படி வந்துச்சு அப்படின்னா பேஸ்ட் ஆன் த பாப்புலேஷன் வச்சு வந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ ஓகே, ஸோ எப்படி இதில் எலெக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட்லி எலெக்டட், பார்ட்லி நாமினேட்டட். ஓகே, ஸோ இந்த 389ல நம்ம பார்த்தோம் இல்லையா 93 சீட்ஸ் வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்க்குன்னு சொல்லி. ஸோ அந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாமினேட்டடாக இருப்பாங்க. அந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்டில் யார் வந்து ராஜாவாக இருக்காரோ அவர் வந்து நாமினேட் பண்ணுவார் இந்த 93 சீட்ஸ்க்கு, ஓகேவா. ஸோ இந்த பார்ட்லி எலெக்டட் அப்படின்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் எலெக்ஷன் தான். இன்டைரக்ட் எலெக்ஷன் அதாவது ப்ரொவின்சஸில் டைரக்டாக எலெக்ட் பண்ணிடுவாங்க, ஓகேவா. ப்ரொவின்ஸ் இப்போ எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குல்ல. ஸோ இப்போ கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி சென்ட்ரல் கவர்மெண்ட் நீங்கள் அசியூம் பண்ணிக்கலாம். இந்த பார்ட்லி இன்டைரக்ட்லி எலெக்டட் அப்படின்றது ப்ரொவின்சஸ் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவின்சஸ் அப்படின்றத வந்து நீங்கள் ஸ்டேட்டுன்னு சொல்லி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ப்ரொவின்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் எலெக்ஷன் மூலமாக ஆளுங்களை எடுப்பாங்க. எம்எல்ஏஸை டைரக்ட் எலெக்ஷன் மூலமாக எடுக்கிற மாதிரி ப்ரொவின்சஸில் டைரக்ட் எலெக்ஷன் மூலமாக ஆளுங்களை எடுப்பாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸை இன்டைரக்டாக எலெக்ட் பண்ணுவாங்க, ஓகேவா. ஸோ இப்போ எப்படி வந்து எம்எல்ஏஸ் நம்ம எலெக்ட் பண்ணுறோம், ராஜ்யசபாவுக்கு வந்து இன்டைரக்டாக நம்ம ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறோம்ல. ஸோ சிமிலர் டு தட் தான் ப்ரொவின்சஸில் டைரக்ட் எலெக்ஷன். ஓகே, ப்ரொவின்சஸில் வந்து டைரக்ட் எலெக்ஷன். ஓகே, ஸோ இந்த டைரக்ட் எலெக்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இந்த டைரக்ட் எலெக்ஷனுமே யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் கிடையாது, இதுவுமே ஒரு லிமிடெட் ஃப்ரான்ச்சைஸ் தான் கொடுத்துருப்பாங்க. லிமிடெட் ஃப்ரான்ச்சைஸ் வாக்குரிமை அப்படின்றது எல்லாருக்கும் கொடுக்கப்படலை, ஒரு சில சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு தான் கொடுத்துருப்பாங்க. வந்து பேஸ்ட் ஆன் டேக்ஸ் பே பண்ணுறவங்க எவ்வளோ ப்ராப்பர்ட்டி வச்சுருக்காங்க, ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி லிமிடெட் ஃப்ரான்ச்சைஸ் தான் கொடுத்துருப்பாங்க, ஓகேவா, இந்த டைரக்ட் எலெக்ஷனுக்கு. ஸோ இதில் டைரக்டாக எலெக்ட் ஆனக்கூடிய மெம்பர்ஸ் வந்து கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியில் இன்டைரக்டாக மெம்பர்ஸை எலெக்ட் பண்ணி அனுப்புவாங்க. அது ஓகே. அது 389ல்
296 சீட்ஸ்க்கு இந்த மாதிரி தான் ஃபில் பண்ண போறாங்க. ரிமைனிங் 93 சீட்ஸ் நம்ம பார்த்தோம். பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்க்காக ஒதுக்கப்பட்டது தான் இந்த 93 சீட்டு. இந்த 93 சீட்டை பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் எப்படி வந்து ஆளுங்களை நியமிப்பாங்கன்னா நாமினேஷன் மூலமா அந்த ராஜா யாரை கை காட்டுறாரோ அவங்க வந்து இந்த கான்ஸ்டியூண்ட் மெம்பர் அசம்பிளியில உறுப்பினராக இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்படி வந்து டைரக்ட் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை ஆகஸ்ட் 1946 வந்து இந்த எலெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து 208 சீட்ஸும், முஸ்லீம் லீக் வந்து 73 அண்ட் அதர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15 சீட்ஸ் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட ரெப்ரசன்டேஷன் வந்து 208, முஸ்லீம் லீக் வந்து 73, அதர்ஸ் வந்து 15. ஓகே ஓகே ஸோ அடுத்தது இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அப்படின்றது எலெக்ஷன்லாம் கண்டக்ட் பண்ணியாச்சு. ஸோ ஆளுங்களெல்லாம் எலெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் அப்படின்றது எப்போ நடக்குது அப்படின்னு கேட்பாங்க. டிசம்பர் 9, 1946. ஓகே, டிசம்பர் 9, 1946. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் மீட்டிங்கான டேட். ஸோ அப்புறம் சச்சிதானந்த் சின்ஹா ஸோ இப்போ வந்து எலெக்ட் பண்ணிட்டாங்க, ஃபர்ஸ்ட் மீட்டிங் போட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மீட்டிங் போட்டோன்னே அந்த இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கணும் இல்லையா? ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு டெம்பரவரி பிரசிடென்ட்டாக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் சச்சிதானந்த சின்ஹா அப்படின்றவர். ஓகே, யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இப்போ இருக்கக்கூடியதில் இப்போ லோக்சபாவில் வந்து நியூ கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுதுன்னா புரோட்டம் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணுவார் இல்லையா? ஸோ அதே மாதிரி புரோட்டம் ஸ்பீக்கர் அப்படின்றது அந்த அவையிலேயே மூத்த தலைவரை பிரசிடென்ட் வந்து புரோட்டம் ஸ்பீக்கர்னு சொல்லி அப்பாயிண்ட் பண்ணுவார். ஸோ அவரோட வேலை என்ன அப்படின்னா அங்கே இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கணும் ஒன்று. இன்னொன்று வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் ஸ்பீக்கர், அதாவது ஸ்பீக்கர் ஆஃப் த லோக்சபாவுக்கான எலெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணணும் அப்படின்றது தான் புரோட்டம் ஸ்பீக்கரோட இந்த ரெண்டு பிரதானமான ஃபங்க்ஷன். ஸோ இந்த ரெண்டு டியூட்டியை முடிச்சுட்டு அவர் வந்து ஸ்பீக்கருக்கு அவரோட இதை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போயிடுவார். ஸோ அதே மாதிரி சச்சிதானந்த சின்ஹா அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரவரி பிரசிடென்ட் ஆர் டெம்பரவரி சேர்மனாக வந்து எலெக்ட் பண்ணப்பட்டிருப்பாரு. ஸோ ஏன் இவர் எலெக்ட் பண்ணாங்கன்னா இவர் தான் வந்து ஓல்டஸ்ட் பர்சன் இருக்கிறதுலே வயசானவர், வயசு அதிகம் உள்ளவர் அப்படின்னு சொல்லலாம், இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக உள்ளவர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓல்டஸ்ட் பர்சன் ஆஃப் அந்த அசம்பிளி வந்து யாருன்னா சச்சிதானந்த சின்ஹா. ஸோ இந்த ஓல்டஸ்ட் பர்சனை வந்து அவைத்தலைவராக எலெக்ட் பண்ணணும் அப்படின்ற இந்த நடைமுறை வந்து எங்கேருந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா இட் இஸ் அ ஃப்ரெஞ்ச் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃப்ரெஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு அவைத்தலைவரை தேர்ந்தெடுக்கணும்னா அவையிலேயே வந்து மூத்த உறுப்பினரை வந்து அவைத்தலைவராக தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ டெம்பரரி பிரசிடென்ட்டாக சச்சிதானந்த சின்ஹா எலெக்ட் பண்ணார். ஓகே, அப்புறம் டிசம்பர் 9 ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடக்குது. சச்சிதானந்த சின்ஹாவை நம்ம டெம்பரரி பிரசிடென்ட்டாக எலெக்ட் பண்ணிட்டோம். ஸோ புரோட்டம் ஸ்பீக்கர் மாதிரி அவரோட வேலை வந்து பெர்மனன்ட் பிரசிடென்ட்டை எலெக்ட் பண்ணுறதுக்கான எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 11 நடந்துச்சு. ராஜேந்திர பிரசாத் தான் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியோட ஃபர்ஸ்ட் பெர்மனன்ட் பிரசிடென்ட் ஆர் ஃபர்ஸ்ட் பெர்மனன்ட் சேர்மன் ஆஃப் த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி யாரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகே, ராஜேந்திர பிரசாத். ஓகே, ஸோ அப்புறம் வைஸ் பிரசிடென்ட் 2 பேர் இருப்பாங்க, ஹச்சி முகர்ஜி அண்ட் டிடி கிருஷ்ணமாச்சாரி அப்படின்ற 2 பேர் தான் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி. ஓகேவா? ஓகே, ஸோ இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து டிசம்பர் 9, 1946. டெம்பரரி பிரசிடென்ட் வந்து சச்சிதானந்த சின்ஹா, பெர்மனன்ட் பிரசிடென்ட் ஆர் பெர்மனன்ட் சேர்மன் வந்து ராஜேந்திர பிரசாத், எலெக்டட் ஆன் டிசம்பர் 11, 1946. வைஸ் பிரசிடென்ட் 2 பேர், ஹச்சி முகர்ஜி அண்ட் டிடி கிருஷ்ணமாச்சாரி. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ ஓகே, எல்லாரும் எலெக்ட் பண்ணிட்டாங்க, மெம்பர்ஸ்லாம் வந்துட்டாங்க. ஓகே, இப்போ வந்து இவங்க கொண்டு வந்த முதல் தீர்மானம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ கொண்டு வந்த முதல் தீர்மானம் பேர் என்னன்னா அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் சொல்லுவாங்க. ஸோ இது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா டிசம்பர் 13. டிசம்பர் 11 ராஜேந்திர பிரசாத் எலெக்ட் ஆனாரா, அடுத்து 2 நாள் கழிச்சு டிசம்பர் 13 இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க. ஓகே, ஸோ இதை கொண்டு வந்தது யாரு அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. ஓகே, அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை கொண்டு வந்தது வந்து ஜவஹர்லால் நேரு ஆன் டிசம்பர் 13, 1946. ஸோ இதை வந்து டிஸ்கஸ்லாம் பண்ணி அடாப்ட் பண்ணது வந்து ஜனவரி 22, 1947 அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜவஹர்லால் நேரு கொண்டு வந்த இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ இருக்கக்கூடிய பிரியாம்பிள் அப்படின்றது உருவாக்கப்பட்டது. ஓகே ஓகே, இப்போ கான்ஸ்டியூஷன்ல ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் அந்த ஃபர்ஸ்ட் பேஜே வந்து பார்த்தீங்கன்னா பிரியாம்பிள் தானே இருக்கும். ஸோ அந்த பிரியாம்பிள் அப்படின்றதுக்கான சோர்ஸ் இன்ஸ்பிரேஷன் எங்கேருந்து வந்துச்சுன்னா இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன், ஜவஹர்லால் நேரு பாஸ் பண்ண அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட். ஓகே, ஸோ இந்தியன் இண்டிபெண்டன்ட் ஆக்ட் 1947 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க.
இந்த இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்டை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பாஸ் பண்ணதுனால 2 கண்ட்ரி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சுதந்திரம் அப்படின்றது கிடைச்சிருக்கும். நமக்கு வந்து ஆகஸ்ட் 15, பாகிஸ்தானுக்கு ஆகஸ்ட் 14 கிடைச்சிருக்கும். ஸோ இந்த இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்டை பாஸ் பண்ணதுனால ஒரு சில சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கும். ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அப்படின்றத ஃபுல்லி சாவரின் பாடி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி நாங்கள் கேபினெட் மிஷனோட கொடுத்த திட்ட வரைவில் அந்த ஸ்ட்ரக்சரில் வந்து உருவாக்கப்பட்ட அந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அப்படின்றது ஃபுல்லி சாவரின் பாடி, அதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது, ஃபுல் பவர் வந்து அந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி கொடுக்குறோம் அப்படின்றத பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எது மூலமாக சொன்னாங்க, இந்த இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ப்ரொவிஷன். ஓகே ஓகே ஸோ நெக்ஸ்ட், இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிக்கு 2 வேலை இருக்குப்பா. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணணும், அது நம்ம பார்த்தது தான். மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்றது தான் இதோட மெயின் ஃபங்க்ஷன். ஓகே ஸோ அடுத்து இன்னொரு ஃபங்க்ஷனும் இருக்கு. என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தான் சார்ட்டர் ஆக்ட், கவுன்சில் ஆக்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படின்னு போட்டு நம்ம கண்ட்ரியை ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அவங்க இந்த இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் கொடுத்தது மூலமாக இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியும் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அது கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணுறதுக்கான கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியும் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களும் வந்து கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மீன் டைமில் அந்த கான்ஸ்டியூஷன் ரெடி ஆகி அதை நம்ம அடாப்ட் பண்ணி ஃபோர்ஸுக்கு வர்ற அந்த கேப் இருக்குல்ல, கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஃபார்ம் பண்ணதுக்கும் நம்ம கான்ஸ்டியூஷன் சுதந்திரம் அடைஞ்சு கான்ஸ்டியூஷன் வந்து அமலுக்கு வர்றதுக்கான அந்த கேப்ல வந்து சில சட்டங்கள் போடணும், மக்களை ஆளணும்ல. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டினரி லாஸையும் இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியை எனாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிக்கு அந்த பொறுப்பையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியோடது 2 ஃபங்க்ஷன், மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், இன்னொன்று வந்து எனாக்டிங் ஆர்டினரி லாஸ். ஓகே ஓகே ஸோ இது என்ன ராஜேந்திர பிரசாத் அண்ட் ஜிவி மௌலாங்கர் அப்படின்னா, கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி எப்பெல்லாம் கான்ஸ்டியூஷனை மேக் பண்றதுக்காக அது சம்பந்தமான ஒரு மீட்டிங் போடுதோ அப்பெல்லாம் ராஜேந்திர பிரசாத் வந்து அந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியோட அந்த அவையோட தலைவராக இருப்பார். எப்பெல்லாம் ஒரு ஆர்டினரி சட்டம், ஒரு ஆர்டினரியா ஒரு லா எனாக்ட் பண்றதுக்காக இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி கூடுச்சு அப்படின்னா அப்ப வந்து ஜிவி மௌலாங்கர் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா அவை தலைவராக இருப்பார். ஓகேவா? ஸோ ராஜேந்திர பிரசாத் தான் ஃபர்ஸ்ட் பெர்மனன்ட் சேர்மன் ஆஃப் த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளின்னு பார்த்தோம். ஸோ அவர் வந்து எப்பெல்லாம் கான்ஸ்டியூஷன் மேக் பண்றது ரிலேட்டடா ஒரு மீட்டிங் போட்டாங்கன்னா ராஜேந்திர பிரசாத் இருப்பாரு. சாதாரண சட்டம் ரூல் பண்றதுக்காக ஆர்டினரி லா எனாக்ட் பண்றதுக்காக ஒரு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி மீட்டிங் போட்டாங்க அப்படின்னா ஜிவி மௌலாங்கர் வந்து அந்த அவை குழு தலைவராக இருப்பார். ஓகேவா? ஸோ முஸ்லீம் லீக் அப்படின்றவங்க வந்து என்ன இருக்கும், இந்த இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்ட்ரா பண்ணியிருப்பாங்க. முன்னாடியே நம்ம பார்த்தோம், எலெக்ஷன்ல காங்கிரஸ் வந்து 208, முஸ்லீம் லீக் 73 சீட்ஸ்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அந்த முஸ்லீம் லீக் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி இனிமேல் இந்தியாக்காக ஃபார்ம் பண்ணப்பட்ட கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் அவங்களுக்கு வேலை இல்லைல்ல, அவங்க தனி கண்ட்ரி கொடுத்துட்டாங்களே. ஸோ அதனால இப்போ நமக்காக உருவாக்கப்பட்ட கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியோட ஸ்ட்ரென்த் என்னவாயிருச்சுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து டோட்டல் சீட்ஸ் வந்து 389 இருந்தது. ஓகே, அதில் வந்து தான் இன்க்ளூடிங் த முஸ்லீம் லீக். ஸோ இப்போ இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் பாகிஸ்தான் ஒரு தனி கண்ட்ரி, இந்தியான்னு ஒரு தனி கண்ட்ரின்றது ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதனால கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியோட ஸ்ட்ரென்த் வந்து டோட்டல் ஸ்ட்ரென்த் வந்து 389லேருந்து 299 ரெடியூஸ் ஆகிருக்கும். அதே மாதிரி 296 அப்படின்னு இருந்த பிரிட்டிஷ் இந்தியா சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 229 சொல்லி ரெடியூஸ் ஆகிருக்கும். பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் வந்து 93லேருந்து 70 ரெடியூஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த நம்பர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. 389லேருந்து 299, இது 229ன்றது பிரிட்டிஷ் ப்ரொவின்சஸ், 70ன்றது பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்க்கான சீட் நம்பர். ஓகே ஓகே ஸோ அடுத்தது அதர் ஃபங்க்ஷன்ஸ் வேற என்னென்னலாம் இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராட்டிஃபைடு த காமன்வெல்த் மெம்பர்ஷிப். ஓகே, காமன்வெல்த் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த காமன்வெல்த், இந்தியா வந்து காமன்வெல்த் அப்படின்ற அந்த ஒரு குழுவில் ஒரு மெம்பர் தான் அப்படின்றது, மெம்பர் அப்படின்ற அந்த ஒரு ஒப்புதலை வந்து தெரிவித்தது வந்து இதில் தான். மே 1949 ராட்டிஃபைடு அப்படின்னா ஒப்புதல் தெரிவித்தாங்க. காமன்வெல்த்தில் நாங்களும் உறுப்பினராக இருக்கோம் அப்படின்றதுக்கான ஒரு அக்செப்டன்ஸ் எப்போ பண்ணாங்கன்னா மே 1949 பண்ணியிருப்பாங்க. ஸோ அடாப்டட் த நேஷனல் ஃபிளாக், இப்போ இருக்கக்கூடிய இந்த ட்ரைகலர் ஃபிளாக் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ட்ரைகலர் ஃபிளாக் வந்து நம்ம எப்போ அடாப்ட் பண்ணாங்கன்னு சொல்லி இந்த டேட் கூட கேட்பாங்க. ஜூலை 22, 1947. ஜூலை 22 தான் நேஷனல் ஃபிளாக் டே. இம்பார்ட்டன்ட் டேஸ்லாம் கேட்பாங்க. ஸோ அதில் வந்து நேஷனல் ஃபிளாக் டே எப்போன்னு கேட்டாங்கன்னா ஜூலை 22. ஏன் அப்படின்னா ஜூலை 22, 1947 தான் இப்போ நம்ம ஏற்றக்கூடிய அந்த கொடி, இந்திய கொடி வந்து பார்த்தீங்கன்னா அடாப்ட் பண்ணாங்க. ஓகே, அடாப்டட் நேஷனல் சாங், நேஷனல் சாங்கை வந்து எப்போ அடாப்ட் பண்ணாங்க அப்படின்னா ஜனவரி 24, 1950. ஜனவரி 24 நேஷனல் சாங்கும் ஜனவரி 24 தான், நேஷனல் ஆந்தமும் ஜனவரி 24 தான். ஓகே,
ஸோ ராஜேந்திர பிரசாத் தான் வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிரசிடென்டா இருப்பார் இல்லையா. ஸோ அவருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் வந்து எலெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ ஓகே, ஸோ இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அப்படின்றது மொத்தம் எத்தனை செஷன் நடந்துச்சு அப்படின்னா, ஸோ இது கேட்பாங்க. 11 செஷன்ஸ், மொத்தமாக 11 செஷன் நடந்திருக்கு. எவ்வளோ நாள் அப்படின்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளி உருவாக்கப்பட்டு 2 years 11 months and 18 days வந்து ஒர்க் ஆயிருக்கு. இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியோட பீரியட் எவ்வளோ நாள் இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அப்படின்றது இருந்துச்சுன்னா 11 செஷன் நடத்திருக்காங்க. 2 years and 11 months and 18 days வந்து இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி உயிர்ப்போட இருந்திருக்கு. உருவாக்கப்பட்டு அது எண்டுக்கு வர்ற பீரியட் வந்து 2 years 11 months and 18 days வந்து இருந்துச்சு. ஓகே, ஸோ 64 lakhs வந்து செலவாச்சு. இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிக்கு எவ்வளோ செலவாச்சு? 64 lakhs செலவாச்சு. ஸோ இந்த கான்ஸ்டியூஷன் அப்படின்ற நம்ம இப்போ உருவாக்கப்பட்ட இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்றது 60 கண்ட்ரிலேருந்து இருக்கக்கூடிய அம்சங்களை நம்ம இன்ஸ்பயர் பண்ணி இயற்றப்பட்டது தான் இந்த கான்ஸ்டியூஷன் அப்படின்றது. ஓகே, 60 countries ஞாபகம் வச்சுக்கோங்க. அமௌண்ட்னு பார்க்கும்போது 64 lakhs. ஓகே, மொத்தம் எத்தனை செஷன்னா 11 செஷன். எவ்வளோ நாள்னா 2 years 11 months and 18 days அப்படின்றது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஆஃப் த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி. ஸோ இப்போ ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் ஒரு சிம்பிள் இருக்கு இல்லையா. டிஎம்கேனா ஒரு சிம்பிள், ஏடிஎம்கேக்கு ஒரு சிம்பிள். ஸோ ஓகே, ஸோ அந்த மாதிரி கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அப்படின்ற இந்த அமைப்புக்கான சிம்பிள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எலஃபண்ட் அப்படின்றது தான். எலஃபண்ட் தான் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியோட சிம்பிளா இருந்துச்சு. இதெல்லாம் 1 மார்க்ல கேட்பாங்க. ஸோ அடுத்தது அட்வைசர் ஆஃப் த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி. கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியோட அட்வைசர் யாரு அப்படின்னா பிஎன் ராவ் அப்படின்றவர். பிஎன் ராவ் அப்படின்றவர் தான் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியோட அட்வைசரா இருப்பார். ஓகே, டிராஃப்ட் காப்பி ஆஃப் த கான்ஸ்டியூஷனை ரெடி பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கனாலும் பிஎன் ராவ் தான். டிராஃப்ட் காப்பி. ஓகே, ஹூ டிராஃப்டட் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுவுமே பிஎன் ராவ் தான். அட்வைசர் யாரு அப்படின்னாலும் பிஎன் ராவ் தான். ஓகே, செக்ரட்டரி யாரு அப்படின்னா HVR ஐயங்கார் அப்படின்றவர் தான் செக்ரட்டரி ஆஃப் த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி. ஸோ அட்வைசர் ஆஃப் த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி பிஎன் ராவ், செக்ரட்டரி ஆஃப் த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வந்து HVR ஐயங்கார். சீஃப் டிராஃப்ட்ஸ்மேன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். சீஃப் டிராஃப்ட்ஸ்மேன். ஓகே, ஹூ டிராஃப்டட் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னா பிஎன் ராவ்னு சொல்லலாம். ஓகே, who drafted the draft copy of the constitution na BN Rao. அதே மாதிரி chief draftsman of the constitution யாரு அப்படினு பாத்தீங்கன்னா SN முகர்ஜி. SN முகர்ஜி அப்படின்றவர் தான் chief draftsman of the Indian constitution அப்படின்றவர் SN முகர்ஜி. இந்த நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கான்ஸ்டியூண்ட் அசெம்பிளியோட சிம்பல் வந்து எலஃபண்ட், அட்வைசர் வந்து BN ராவ், செக்ரட்டரி வந்து HVR ஐயங்கார், சீஃப் டிராஃப்ட்ஸ்மேன் வந்து பாத்தீங்கன்னா SN முகர்ஜி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கேலிகிராஃபர். கேலிகிராஃபி அப்படின்னா என்ன? சின்ன பசங்களுக்குலாம் வந்து எழுதுறதுக்கான அந்த கர்சிவ் அப்படின்லாம் சொல்லி கொடுப்பாங்களே, ஸோ அதான் கேலிகிராஃபி. ஸோ அந்த கேலிகிராஃபர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனை கைப்பட எழுதியிருப்பாங்களே, ஸோ அந்த கைப்பட எழுதுனது வந்து யாரு அப்படின்னா கான்ஸ்டியூண்ட் ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனோட கேலிகிராஃபர் யாரு அப்படின்னா பிரேம் பெஹாரி நரைன் ரைஸ்தா. ஸோ இதெல்லாம் பல பேர் இல்லை, ஒரே ஆள் தான். அவரோட பேர் தான் இவ்வளோ பெருசாக இருக்கு. பிரேம் பெஹாரி நரைன் ரைஸ்தா அப்படின்றவர் தான் ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனோட கேலிகிராஃபர். ஓகே, எழுதுனது கைப்பட எழுதுனது வந்து இவர் தான். ஸோ ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனோட கேலிகிராஃபர் பார்த்துட்டோம். ஸோ அந்த ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனை டெக்கரேட் பண்ணது யாரு? ஓகே, அந்த டெக்கரேட் பண்ணுவாங்கல்ல, சுற்றிலும் வந்து சம் பேட்டர்ன்ஸு மார்ஜின் போடுறது, ஸோ அந்த மாதிரி அதை டெக்கரேட் பண்ணது யாரு அப்படின்னா ராம் மனோகர் சின்ஹா. ராம் மனோகர் சின்ஹா. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாமே ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன். ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனோட கேலிகிராஃபர் வந்து பிரேம் பெஹாரி நரைன் ரைஸ் தான். ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனோட டெக்கரேட் பண்ணது யாரு ஆர் பியூட்டிஃபை பண்ணது யாருன்னா ராம் மனோகர் சின்ஹா. ஓகே, கேலிகிராஃபர் ஆஃப் த ஹிந்தி வெர்ஷன். ஹிந்தியில எழுதினது யாரு? ஓகே, கான்ஸ்டியூஷனை ஹிந்தியில எழுதினது வந்து யாரு அப்படின்னா வசந்த் கிருஷ்ணன் வைத்யா. வசந்த் கிருஷ்ணன் வைத்யா அப்படின்றவர் தான் வந்து ஹிந்தியில எழுதின கேலிகிராஃபர் வந்து வசந்த் கிருஷ்ணன் வைத்யா. ஓகே, ஸோ அதை டெக்கரேட் பண்ணது யாரு? இந்த ஹிந்தி வெர்ஷனை டெக்கரேட் பண்ணது யாரு அப்படின்னா நந்தலால் போஸ். ஓகே ஓகே, பொதுவா கான்ஸ்டியூஷனோட கேலிகிராஃபர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டா நம்ம பிரேம் பெஹாரி நரைன் ரைஸ் தான் எழுதணும். ஸோ இந்த மாதிரி கரெக்டா பர்டிகுலரா ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் யாரு,
ஹிந்தி வெர்ஷன் யார், அப்புறம் ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனை டெக்கரேட் பண்ணது யார், அப்புறம் ஒரிஜினல் ஹிந்தி கான்ஸ்டியூஷனை டெக்கரேட் பண்ணது யாருன்னா ஸோ அந்த நேம்ஸ்லாம் எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனோட கேலிகிராஃபர் வந்து பிரேம் பெஹாரி நரேன் ரைஸ் தான். ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனை டெக்கரேட் பண்ணது வந்து யார், ராம் மனோகர் சின்ஹா. அவர் வந்து பியோகர் ராம் மனோகர் சின்ஹான்னு சொல்லுவாங்க. ஓகே, பியோகர் ராம் மனோகர் சின்ஹா. ஹிந்தி வெர்ஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷனை வந்து கேலிகிராஃப் பண்ணது யார் அப்படின்னா வசந்த் கிருஷ்ணன் வைத்தியா. அண்ட் ஹிந்தி கான்ஸ்டியூஷனை வந்து பார்த்தீங்கன்னா டெக்கரேட் பண்ணது நந்த்லால் போஸ் அப்படின்றவர். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் இப்போ நம்ம கொடுத்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் படிச்சிங்கனாலே போதும். ஓகே, நோட்ஸ் எடுத்து படிச்சுக்கோங்க. இன்னொன்று என்னென்னா நெக்ஸ்ட் கிளாஸில் ரொம்ப முக்கியமான டாபிக், அதாவது இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் நிறைய கமிட்டிஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ஒரு 8 மேஜர் கமிட்டிஸ் இருக்கும், ஒரு 11-12 வந்து மைனர் கமிட்டிஸ் இருக்கும். ஸோ எந்தெந்த கமிட்டிக்கு யார் வந்து சேர்மனாக இருந்தாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். ஸோ அதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.